நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே சீரியல் ரிவ்யூ பார். இலக்கிய சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌதம் பிடிக்குமா, கார்த்திகை பிடிக்குமா, இல்லை இலக்கியாவை பிடிக்குமா, இல்லை ஜானுவை பிடிக்குமா, இல்லை ரேவதி அம்மாவை பிடிக்குமா, இல்லை பைரவியை பிடிக்குமா, இல்லை அஞ்சலியை பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட அஞ்சலி இப்போ பண்ண சில விஷயத்தால் பைரவி மேலே கோபத்தோட நம்மளோட இலக்கியா போயிட்டு விசாரணை பண்ணிட்டுக்கிறாங்க. என்னென்னா, அந்த போலியாக மருந்து குடித்து ஹாஸ்பிட்டலுக்கு சேர்ந்ததுக்கு உதவி பண்ணதே நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு பைரவியை துருவி கேள்வி கேட்டுக்கிறாங்க. அவங்க ஆனால் நான்லாம் இல்லை, இது என்ன புதுசாக என்னை கோத்து விட்ற, உனக்கு நானும் ஜானகி அண்ணியும் ஒன்றா இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அதனால் பிரிக்கணும் தானே, அதனே உன்னோட ஆசைன்னு சொல்லிவிட்டு ரொம்பவும் கோபமாக ஆசை இலக்கியாவை பிடிச்சி தள்ளியும் விட்டுட்டாங்க, வெளியே போயிட்டு ரூமை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளோட இலக்கியா அதெல்லாம் பொருட்படுத்திக்கவே இல்லை. நீங்கள் தான்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அப்போ இந்த வீடியோவுக்கு என்ன பதில்னு சொல்லிட்டு வீடியோவை ஆதாரத்தோடு காட்டினதும் கையும் காலுமாக நம்மளோட பைரவி சிக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வசந்த் மேலே தப்பான பொய்யான ஒரு குற்றச்சாட்டை நம்மளோட பைரவி வச்சாங்க. நீயும் ஒரு அறவேக்காடு, அவனும் ஒரு அறவேக்காடு, இந்த ஆடியோ இல்லாத வீடியோ வச்சுட்டு உன்னால் என்ன பண்ண முடியும், நான் அவளை போய் திட்டுறதுக்கு தான் போனேன்னு சொல்லிட்டு அப்பையும் போய் தான் சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.